மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 59. செல்வம் தட்டில் உணவை வைத்து எடுத்துக்கொண்டு அறைக்கு செல்ல அங்கே கோபமாக ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள் மலர். இவனை கண்டதும் கண்கள் சுருக்கி முகத்தை திருப்பிக் கொண்டாள். சிறு புன்னகையோடு ஒற்றை கையால் அவளை தூக்கி அவன் அமர்ந்து கொண்டு தன் மடி மீது அவளை அமர வைத்தான். எங்கே அவள் கோபத்தில் இறங்கி சென்று விடுவாளோ என்று இறுக்கமாக பிடித்திருக்க, இப்போதைக்கு உன்னை விட்டு நகரற ஐடியா இல்லை, அதனால கொஞ்சம் லூஸ் விடலாம் என்றாள். சிரித்து விட்டான் அவன். சிரிக்காத மாமா, பயங்கர கடுப்பில் இருக்கேன். யார் மேலே? உங்கள் அப்பா மேலே. ஏன், உனக்கு அவர் மாமா இல்லையா? கேட்டுக்கொண்டே ஒரு வாய் எடுத்து அவளுக்கு ஊட்டினான். அவசரமாக அதனை வாங்கி கொண்டவள், சரி சரி, இனி மற்றவங்க பேச்சு வேண்டாம், நம்ம 2 பேரை பற்றி மட்டும் பேசலாம் என்றாள். என்ன பேசலாம்? எதுவாயிருந்தாலும் என்றவள் அவனுக்கு ஒரு வாய் எடுத்து ஊட்டினாள். ஆனாலும் அதன் பிறகு இருவரும் எதுவுமே பேசவில்லை. அழகான மௌனத்தோடு இருவரும் ஊட்டிக்கொண்டனர். உணவு முடிந்ததும், உனக்கு போதுமா மாமா என்றாள். 2 பேருக்கும் சேர்த்து தாண்டி எடுத்துக்கிட்டு வந்தேன். பார்த்தேன், ஆனால் நான் அதிகமாக சாப்பிட்டு உனக்கு பத்தலையோன்னு கேட்டேன். ஆமாம், நீ தான் அதிகமாக சாப்பிட்ட. ஆளைப்பாரு, ஒரு வாய்க்கு 4 பருக்க சாதம் கூட சாப்பிட மாட்டேன்ற. எப்படித்தான் இந்த வயிறு உனக்கு நிறையுதோ தெரியல என்றபடியே அவள் வயிற்றில் வலிக்காமல் கிள்ளினான். ஆ என்று அலறினாள் அவள். என்ன ஆச்சுமா? மெல்லமாக தானே கிள்ளினேன், வலிக்குதா? வலிக்கெல்லாம் இல்லை என்று இழுத்தாள். அவன் குறும்பாக சிரித்தான். தன் கை கொண்டு அவன் கண்களை மூடினாள். உனக்கு இதே வேலை, நீ வெட்கப்படுற அழக பார்க்கவே விடமாட்ட மலரு, கிறக்கமாக அவள் காதோரத்தில் கூறினான். அவன் நெஞ்சில் அடித்து தள்ளினாள் மலர். இருவரும் சென்று கை கழுவி விட்டு வந்தனர். மீண்டும் அவளை மடியில் அமர்த்தி கொண்டு கேட்டான். ஆமாம், எப்பவும் எனக்கு லேட் ஆச்சுன்னா எனக்காக வெயிட் பண்ணாமல் சாப்பிடுவதானே, இன்னைக்கு என்ன ஆச்சு? எனக்கும் கொடுத்து அனுப்பவே இல்லையே. 2 பேரும் ஓட்டிக்கலாம்னு ஆசையாக இருந்துச்சு, அதான். ஓஹோ, ஆசை தீந்துதா? என்ன, ஏன் திடீர்னு? அது என்றவள் இன்னும் அவனோடு ஒட்டி அமர்ந்து, எதுக்கு போகும்போது என்னை பார்த்து கண்ணடிச்சிட்டு போனேன்? எல்லாரும் என்னை போட்டு கிண்டல் பண்ணி சாகடிச்சிட்டாங்க தெரியுமா? உனக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா? உனக்கு தெரியாதா? அவன் கண்களுக்குள் ஊடுருவி கேட்டாள். அவன் புன்னகைத்தான். என்ன திடீர்னு இப்படியெல்லாம் பண்ண மாமா? நான் தலைவலின்னு சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிட்டேன். என்னை தூங்க வச்சு என் தூக்கம் களையக்கூடாதுன்னு எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட என்னை 2 மணி நேரம் தூங்க வச்சுட்டேன். எழுந்தப்போ சுத்தமாக தலைவலி இல்லை தெரியுமா? அந்த சந்தோஷத்தோடவே உன்னை தேடிக்கிட்டு வந்தேனா, அதான். அதுக்குன்னு எல்லார் முன்னாடியும் இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? எனக்கு யாருமே கண்ணுக்கு தெரியல, நீ மட்டும்தாம்மா தெரிஞ்ச. ஆஹா என்றவள். திரும்பவும் தலைவலி வரல இல்லை என்றபடி அவன் நெற்றியை அழுத்தினாள். தலைவலி வரல, ஆனால் வேற பிரச்சனை வந்துடுச்சு. என்ன பிரச்சனை? பதட்டமாக கேட்டாள். சாயந்தரம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டதுனால இப்போ தூக்கம் வரல. நானும் சோஃபாவிலேயே கொஞ்ச நேரம் தூங்கிட்டேனா, எனக்கும் தூக்கம் வரல மாமா. அப்படியா? அவன் கேட்ட பிறகே அவன் முகத்தை பார்த்தாள். அவனோ உதட்டை கடித்து குறும்பாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். அதில் சட்டென்று அவள் முகம் செவ்வானமாக சிவந்து போனது. அவன் கன்னத்தில் செல்லமாக அடித்து, போமாமா, நீ ரொம்ப பேட் பாய் என்றாள். அவன் பார்வையின் வீரியத்தை தாங்க முடியாமல் அவன் கன்னங்கள் தாங்கி நெற்றி முட்டி கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அவனும் கண்களை மூடிக்கொண்டான். மலரு, சரண்யா கேட்டப்போ சரின்னு சொல்லியிருக்கலாமோ? மெல்லிய குரலில் கேட்டான். ஐய, வேணாம் மாமா, அப்புறம் பூ வாசம்தான் அடிக்கும். உன் வாசம் அதில் மறைஞ்சு போயிடும். எனக்கு உன் வாசம்தான் வேணும். கழுத்தூரத்தில் முகம் புதைத்து அவன் வாசத்தை ஆழ்ந்து இழுக்க இன்னும் இறுக்கமாக அவளை அணைத்து கொண்டான் செல்வம். அந்த நிலவும் அவர்கள் மீது தன் பால்மழையை பொழிந்து நனைத்தது. இரவு மணி 1 என காட்ட செந்திலும் தளிரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். அவள் பின்னலை பிடித்து இழுத்து தன் மேலேயே விழச் செய்தவன், என்ன பண்ணலாம் இப்போ என்றான் கிசுகிசுப்பாக அவள் காதோரத்தில். அவளோ கூச்சத்தில் கண்களை இறுக மூடி அவன் நெஞ்சோடு ஒன்றினாள். சொல்லுடி. அவன் பனியனை பற்றியபடி சினுங்கினாள் அவள். தூக்கம் வருதா?
உங்களுக்கு? நான் தான் முதல்ல கேட்டேன். ஸோ நீ பதில் சொல்லு, அப்புறமா நான் சொல்கிறேன். கொஞ்சமாக வருது. எனக்கு நிறையவே வருது. பக்கென்று சிரித்து விட்டாள் தளிர். கால் வலிக்குதா? ம். சட்டென்று அவள் காலை எடுத்து தன் மடியில் வைத்து பிடித்து விட ஆரம்பித்தான். அவள் மறுக்கவில்லை. அவனையே ரசித்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து போதும் என்றாள். உங்களுக்கு கால் வலிக்குதா? பிடிச்சு விடவா? அதெல்லாம் வேண்டாம். உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்கினாலே போதும். அப்போ தூங்கலாமா? இதெல்லாம்? மெத்தையில் இருந்த பூக்களை காட்டினான். இதெல்லாம் வேண்டாமா? இனி தேவையில்லை. சட்டென்று அவள் முகம் வெட்கத்தை பூசியது. அதனை ரசித்து கொண்டே தூங்குறதுக்கு நசநசன் இருக்கும், எனக்கு செட் ஆகாது என்றான். சரி, அப்போ அந்த சேரில் போய் உட்காருங்க, 10 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடுறேன். சொன்னது போல் 10 நிமிடத்தில் அத்தனையும் சுத்தம் செய்து ஒழித்து வைத்தாள். வாங்க, இப்போ வந்து தூங்குங்க. ம். ஆனால் சீக்கிரம் சாப்பிட்டது கொஞ்சம் பசிக்குது, அப்புறம் எனர்ஜி வேற கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சுல்ல, குறும்பாக கூறினான். அவளோ மீண்டும் வெட்கத்தில் சிவந்து போனாள். பின் தன்னை சரி செய்து கொண்டு, அங்கே பழம் இருக்கே, சாப்பிட்டுட்டு படுங்க என்று விட்டு தலையணையை சரி செய்து படுத்து கொண்டாள். உனக்கு பசிக்கலையா? தெரியலையே. அவள் பதில் கேட்டு திகைத்தான் செந்தில். இது என்னடி பதில்? சாப்பிடணும்னா சாப்பிட்றேன். என்ன விளையாடுறியா? இல்லைங்க, நிஜமாக தான் சொல்கிறேன். அப்பா கூட இருக்கிற வரைக்கும் அப்பா சொல்கிறப்போ சாப்பிடுவேன். ஸ்கூலில் காலேஜில் பெல் அடித்தா சாப்பிடுவேன். வீட்டில் இருந்தால் பாட்டி கூப்பிடுறப்போ சாப்பிடுவேன். இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் சித்தி கூப்பிட்டா போய் சாப்பிடுவேன். இங்கே மலர் கூப்பிடுவாங்க, அவ்வளோதான் என்றவளை ஆழ்ந்து பார்த்தான். பின் எதுவும் பேசாமல் அங்கிருந்த ஆப்பிள்களை நறுக்கி அவளிடம் நீட்டினான். அவளும் வாங்கி சாப்பிட்டாள். இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. நான் டேஸ்ட்டை கேட்கல, வயிற்றுல இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டேன். அவளோ புரியாமல் விழித்தாள். சட்டென்று அவளை இழுத்து தன்னோடு இறுக்கமாக அணைத்து கொண்டான். பிறந்த குழந்தை கூட பசி என்பதை உணர்ந்து அழுது காட்டுகிறது. இவளோ அந்த உணர்வே மறத்து போன நிலையில் இருப்பது புரிந்து அவன் கண்கள் கலங்கின. அவள் கன்னம் தாங்கி நெற்றியில் அழுத்தமாக முத்தம் பதித்தான். அவள் கண்கள் விரிய பார்த்தாள். என்ன ஆச்சு? எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி கொடுக்குறீங்களா? ஏக்கமாக கேட்டாள். உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப. ஏன்? ஏதோ சொல்ல வந்து தயங்கினாள். அவன் அவளை வற்புறுத்தவில்லை. இது மட்டும்தானா? வேற ஏதாச்சும் வேணுமா? உங்கள் அன்பு. அதெல்லாம் ஸ்டாக் நிறைய இருக்குது, தாராளமாக தரேன். அதை சேர்த்து வச்சுக்க உன் மனசில் இடம் இருக்கா? ஓ, அது காலியாக தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தந்தாலும் போதும்னு சொல்ல மாட்டேன். அது ஃபுல்லாகிட்டா என்ன பண்ணுவ? அவள் யோசித்தாள். ரொம்ப யோசிக்காதடி, நீயும் அப்பப்போ திருப்பி கொடு, சரியாகிடும், ஃபுல்லாகாது. சந்தோஷமாக தலையசைத்தாள் தளிர். மீண்டும் அவள் நெற்றியில் முத்தம் வைத்தவன் அவளை அணைத்து கொண்டு உறங்கினான். அவன் அணைப்பில் அவளும் உலகம் மறந்து உறங்கினாள். இங்கே செல்வத்தின் அன்பில் மலரும், செந்திலின் அன்பில் தளிரும் திக்குமுக்காடி கொண்டிருக்க, அங்கே சென்னையில் சேகர் தன் வீட்டில் இறுக்கமான முகத்தோடு அமர்ந்திருந்தான். தீப்தியின் தொடர் அழைப்புகள் அவன் அலைபேசியில் ஏற்கப்படாமலேயே முடிந்து கொண்டு இருந்தன. அவன் உறங்கவில்லை, தூக்கமும் வரவில்லை. அலுவலக வேலை தலைக்கு மேலே இருந்தாலும் அதனை செய்ய தோன்றவில்லை. மணி 1 தாண்டியும் விடாமுயற்சியாக தீப்தி அழைத்து கொண்டே இருக்க ஒரு கட்டத்தில் அழைப்பை ஏற்றான். அழைப்பை ஏற்று சேகர் அமைதியாகவே இருக்க, ஒரு வழியா என் காலை அட்டன் பண்ண மனசு வந்துச்சா என்றாள் தீப்தி. அப்போதும் அவன் அமைதியாகவே இருந்தான். எதுக்கு சேகர் என் மேலே இவ்வளோ கோபம்? என்ன பண்ணேன் நான்? உனக்கு தெரியாதா? நல்லா யோசிச்சு பாரு. இப்போது அவள் அமைதியாக இருந்தாள். குழந்தை பிறக்க கஷ்டப்பட்ட போதும் குழந்தை பிறந்த போதும் சேகர் அவள் அருகிலேயே தான் இருந்தான். அவன் தவிப்புகளை அவளும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். மயக்கம் தெளிந்து எழுந்த பிறகு அவளை வந்து பார்த்தபோது குழந்தையை நர்ஸ் அவன் கையில் தந்தார். சந்தோஷமாக அதனை வாங்கி கையில் வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்கும் போது, உங்கள் அப்பாவோ அம்மாவோ குழந்தைய கையில் வாங்கியிருந்தா சந்தோஷமாக இருந்திருக்கும் என்றார் அகிலன். ஏன், நான் வாங்கினதில் என்ன சந்தோஷம் குறைஞ்சிடுச்சு என்று விட்டு குழந்தையை திரும்பவும் கொஞ்ச ஆரம்பித்தான். அட்லீஸ்ட் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு எது இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தான் தெரியும். நீங்கள் என்ன உங்கள் இஷ்டத்துக்கு பண்ண வைக்கணும்னு நினைக்காதீங்க. என்னை கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்க விடுங்க ப்ளீஸ். எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி கொடுங்க என்று கத்திவிட்டான்.
இப்போ எதுக்கு சேகர் டேடி கிட்ட கத்துற? அவர் சாதாரணமாக தானே சொன்னாரு. ஒரு முறை அவளை அழுத்தமாக பார்த்தவன் குழந்தையை தொட்டிலில் கிடத்திவிட்டு வீட்டிற்கு வந்து விட்டான். அதன் பிறகு அவள் அழைப்பை ஏற்கவில்லை. நீயே நல்லா யோசிச்சு பாரு தீப்தி. உங்கள் அப்பா அம்மா நம்மளை ஏற்றுக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் நம்ம 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு. 2 பேரும் மனசு விட்டு பேசி சந்தோஷமாக சிரித்து எத்தனை நாள் ஆச்சு. எனக்கு இப்போது பேபி வர்றதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் உனக்காகத்தானே ஓகே சொன்னேன். என் ஆசைக்கு நீ இது வரைக்கும் என்ன பண்ண தீப்தி? முதல்ல ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு தனிமை கிடைச்சதா? அதை சொல்லு. நடந்த எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு பாரு. என் பக்கம் இருக்கிற நியாயம் புரியும். நீ சொல்கிற மாதிரி எனக்கு இன்செக்யூர் ஃபீலிங் தான். ஆனால் அது எப்போ எப்படி எந்த சூழ்நிலையில் ஆரம்பிச்சதுன்னு யோசிச்சு பாரு. சில நிமிடங்கள் இடைவெளி விட்டான். இப்போவும் ஐ ஃபீல் வெரி லோன்லி. நீயும் குழந்தையும் வேணும்னு தோணுது. தூக்கம் கூட வரலை. பட் உரிமையாக உன்கிட்ட நெருங்க முடியல. இதுவரை கோபமாக பேசிக்கொண்டிருந்தவன் இப்போது உடைந்த குரலில் கூறினான். அவன் அழுகையை அடக்குவது அவளுக்கு புரிந்தது. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுகிறேன் என்று விட்டு அழைப்பை துண்டித்து விட்டான். தீப்தி, ராத்திரி இந்நேரம் வரைக்கும் என்ன ஃபோன்? இனி குழந்தை தூங்குறப்பவே நீயும் தூங்கினாதான் உண்டு. டோன்ட் வேஸ்ட் டைம். அமைதியாக தூங்கு. உறக்கத்திலிருந்து எழுந்த துஷாரா அதட்டினார். அமைதியாக படுத்து கொண்டாள் தீப்தி. மறுநாள் கையில் குழந்தையோடு வீட்டில் வந்து இறங்கிய தீப்தியை திகைத்து பார்த்தான் சேகர். ஆரத்தி கரைத்து வீட்டிற்குள் அழைத்து வந்த பின் அவன் கையில் மகனை திணித்தாள் தீப்தி. அவ்வளவு சந்தோஷம் அவன் முகத்தில். உனக்காக என்ன பண்ணேன்னு கேட்ட இல்லை, உனக்காகத்தான் இங்கே வந்திருக்கேன், ஓகேவா? குழந்தையோடு சேர்த்து அவளை அப்படியே அணைத்து கொண்டான். பார்த்து பார்த்து, குழந்தை பத்திரண்டா. குழந்தையை தொட்டிலில் கிடத்திவிட்டு அவளை அணைத்து முத்தத்தை பொழிந்தான். கண்கள் விரித்து ஆச்சரியமாக அவனை பார்த்தாள் தீப்தி. என்ன அதிசயம்? ஏன், எங்களுக்கெல்லாம் ஆசை இருக்காதா? இருக்கட்டும் இருக்கட்டும். இனி எப்படி லவ் பண்ணுறேன்னு மட்டும் பாரு. பார்க்குறேன். ஆனால் குழந்தைய பார்த்துக்க முடியல, அது இதுன்னு என்கிட்ட ஏதாச்சும் சண்டை போடு, அப்புறம் இருக்கு உனக்கு. மாட்டேன் அவசரமாக கூறினான் சேகர். அதை ரசித்து பார்த்தவள் அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தத்தை வைத்தாள். 3 மாதங்களுக்கு பிறகு நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.